ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மீஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஜப்பான் மஷ்ரூம் பார்க்கலாம், சிக்கன் ஸ்டைலில். அதுக்கு மஷ்ரூம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 சிட்டிகை அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம 65 பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 100 கிராம் மஷ்ரூம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு அந்த மஷ்ரூம் 15 மினிட்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடேரியனுக்கு நல்ல ஒரு ரெசிபி இது. வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன டம்ளர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 ஸ்பூன் பட்டர், ஒரு 6-7 பல் பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10-15 முந்திரி ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போது நம்ம கடாய் ஹீட்டான அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 2 ஸ்பூன் பட்டர் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பட்டர் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்குன்றதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பட்டர் மெல்ட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை சேர்த்துக்கலாம். கார்லிக்கும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ரெட் ரைஸ் சர்லாக் ரெசிபிலாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடிமேட் சர்லாக் வாங்கி யூஸ் பண்ணுறதெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம். காலையிலையும் ஈவினிங்கும் கொடுக்கலாம். ஒரு 7 o'clock நீங்கள் கொடுத்து முடிக்கலாம். ஒரு 2 தடவை கொடுக்கலாம். உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்லிக் நல்லா பொன்னிறமானதும் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் ஒரு டம்ளர் மில்க்கு சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான மில்க்கு தான் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் லைட்டாக சூடான போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் அது நல்லா அப்படியே க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட ஜப்பான் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.